துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. மகிமை மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி தேவன் நம்மை வந்தடைய செய்தார், தம்மை என்றும் அதற்காக தந்தார். தேவன் நம்மை வந்தடைய செய்தார், தம்மை என்றும் அதற்காக தந்தார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் சாடைக்காலம் கொடுத்திடுவார். அவர் அற்புதங்களை செய்கிறவர், அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்காலம் கொடுத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா தேவ தேவனுக்கே மகிமை. அஞ்சிடனே இருளிலே என்றோ நடமாடும் கொள்ளை நோயை கண்டு. அஞ்சிடனே இருளிலே என்றோ நடமாடும் கொள்ளை நோயை கண்டு. பயங்கரத்திற்கும் பறக்கும் அம்பிற்கும் பயந்திடன் ஜெயித்திடுவேன். பயங்கரத்திற்கும் பறக்கும் அம்பிற்கும் பயந்திடன் ஜெயித்திடுவேன். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. தேவன் எந்த நாடைக்கலமாமே ஒரு போதும் பொல்லாப்பு வராதே. விசுவாசத்தோடு சொல்லுவோமா? தேவன் எந்த அவர் நம்முடைய அடைக்கலமாய் இருப்பதால ஒரு போதும் பொல்லாப்பு வராதே. சர்வ வல்ல தேவன் தாபரமாய் நின்று விடுவித்து காத்திடுவார். என்னை பாதுகாக்கிற தேவன் சொல்லுங்க. சர்வ வல்ல தேவன் தாபரமாய் நின்று விடுவித்து காத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. கூப்பிடும் வேளைகளில் என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். அவரை கூப்பிடும் பொழுதெல்லாம் கூப்பிடும் வேளைகளில் என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே, சர்ப்பங்களை மீதித்திடுவேன். சகலவற்றையும் மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க சர்ப்பங்களை மீதித்திடுவேன். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. துதிப்போம் மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. மகிமை மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா தேவ தேவனுக்கே மகிமை. பாதம் கல்லில் என்றும் இடராமல் கரங்களில் தாங்கிடுவார் தூதர். பாதம் கல்லில் என்றும் இடராமல் கரங்களில் தாங்கிடுவார் தூதர். ஒருபோதும் வாதை என் கூடாரத்தை அணுகாமல். விசுவாசத்தோடு சொல்லுவோமா? எந்த வாதையும் அணுகாதபடி. ஆமென். என் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார்.
துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை அல்லேலூயா தேவ தேவனுக்கே மகிமை துதிப்போம் அல்லேலூயா பாடி நல்ல 2 கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அவர் துதிக்கும் பொழுது அவருடைய மகிமையால் அவருடைய பிரசன்னத்தால் நம்மை நிரப்புகிற நல்ல ஒரு ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, அந்த பாடல் வரி அழகாக சொல்லுகிறது. கூப்பிடும் வேளைகளில் என்னை அவர் தப்புவிப்பதற்கு ஆத்திரமாக வந்தாராம். நம்ம கூப்பிடுகிற நேரத்தில் எந்த மாதிரியான ஆபத்தாக இருந்தாலும் எந்த மாதிரியான பிரச்சனையாக இருந்தாலும் இயேசுவே எனக்கு உதவி செய்யும் அவரை கூப்பிட்ட உடனே நம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற நல்ல ஆண்டவர். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் இன்னொரு பாடலை பாடி மகிமைப்படுத்துவோம். தேவனை துதித்திடுவோம், தேவன் சபையில் எழுந்தருள். அவர் துதிக்கும் போது அவர் நம் நத்திலே எழுந்தருளுகிறது. ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம் என்று பாடி நாம் ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி அந்த தேவனை மகிமைப்படுது. அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. எங்கள் காலடி வலுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும். எங்கள் காலடி வலுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும். கண்ணின் மணி போல் காத்தருளும், கிருபையால் நீதம் வழி நடத்தும். சொல்லுமா? கண்ணின் மணி போல் காத்தருளும், கிருபையால் தினம் வழி நடத்தும். அல்லேலூயா தேவனுக்கே. நல்ல கரங்களை உயர்த்தி அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. சபையில் உம்மை அழைத்திடுவோம், சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம். சபையில் உம்மை அழைத்திடுவோம், சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம். சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம். சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே. நல்ல கரங்கள் அசைத்து அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. இன்னொரு விஷயம் சொல்லுவோமா? அல்லேலூயா எல்லா துதி கனமையும் உமக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடுமே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடுமே. வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவ சாயலாய் மாறிடுவோம். வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவ சாயலாய் மாறிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. வானத்தில் அடையாளம் தோன்றிடுமே, இயேசு மேகத்தில் வந்திடுவார். வானத்தின் அடையாளம் தோன்றிடுமே, இயேசு மேகத்தில் வந்திடுவார். நாமும்
நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம், நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம். அல்லேலூயா தேவனுக்கு, கரங்களை உயர்த்தி அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள. தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள. ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம், அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கு, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கு. உமக்கே துதிகளை செலுத்துகிறோம், உமக்கே மகிமையை செலுத்துகிறோம், நீரே ஆராதனைக்குரியவர். யா கர்த்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. நல்ல ரெண்டு கரங்களை தட்டி அந்த பரிசுத்த ஆவியானவரை வரவேற்போமா? துதிக்க துதிக்க அவர் நம்ம மத்தியில எழுந்தருளுகிற தேவன். சபையில கூடி துதிக்கும் பொழுது அவர் எழுந்தருளுகிற பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை ஆராதனை வேளையில அவர் நம்ம மத்தியில எழுந்தருளுவாராக. வேதம் சொல்லுகிறது கர்த்தர் எழுந்தருளுவார், சத்துருக்கள் சிதறண்டு ஓடி போவார்கள், சத்துருக்கள் சிதறண்டு ஓடி போவார்கள். நீங்க யாரெல்லாம் வாய்களை திறந்து கர்த்தரை துதிக்கீங்களோ, நீங்க துதிக்க துதிக்க கர்த்தர் உங்க வாழ்க்கையில எழுந்தருளுவா, அவர் சிதறண்டு போவார்கள். எல்லா சத்துருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் சிதறண்டு போவதாக. அப்படியே கையை உயர்த்தி சொல்லுவோமா? அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. அப்படியே எல்லாரும் எழுந்து நிற்போம், எல்லாரும் தேவ பிரசன்னத்தில் எழுந்து நிற்போம். வேதம் சொல்லுகிறது என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். இந்த ஆராதனை வேளையில நம்ம உண்மையா பாடி கர்த்தரை துதிக்கும் பொழுது, உண்மையா கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது அவர் நம்ம மத்தியில இறங்கி வர போதுமானவர், அவருடைய பிரசன்னத்தினால் நம்மை மூடிக்கொள்ள போதுமானவர். யார் எங்கேயும் வேடிக்கை பார்க்காதீங்க, நல்ல கண்களை மூடி ஒரு 2 நிமிஷம் வாய்களை திறந்து கர்த்தரை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். தாவீது சொல்றாரு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவரது துதி எப்போது என் வாயில் இருக்கும், அவரது துதி எப்போது என் வாயில் இருக்கோ. அவரை துதிக்க 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 அவருடைய மகிமை, அவருடைய பிரசன்னம் நம் மத்தியில இறங்கி வரும். வேதம் சொல்லுகிறது பர்வதங்கள் மெருகு போல உருகுமா. அவருடைய பிரசன்னம் நம்ம வாழ்க்கையில வரும் பொழுது எல்லா பர்வதங்கள் மெழுகு போல உருகும். எல்லா வாய்களை திறந்து நீங்க கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த பர்வதம் போன்ற பிரச்சனை, உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிற அந்த பர்வதம் போன்ற போராட்டம் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இந்த ஆராதனை வேளையில, இந்த ஆராதனை வேளையில அவைகள் மெழுகு போல உருகட்டும், அவைகள் மெழுகு போல உருகட்டும். அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அது ஜீவனும் வல்லமையுமாய் இருக்குது என்று வேதம் சொல்லுகிறது. நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். நீங்க துதிக்க 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 மகிமை மகிமை மகிமை. வேதம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எனக்கு எருசலேமிலோ பூமியின் கடைசி பரியந்தமோ எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னது போல அந்த பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது இந்த காலை வேளையில நம்ம மேல இன்னும் ஒரு விசை ஊற்றும்படி, இன்னும் ஒரு விசை ஊற்றும்படி எல்லா வாய்களை திறந்து கேளுங்க. அந்த அபிஷேகத்தை என் மேல ஊற்றுன்னு கேளுங்க, அந்த ஆவியின் வல்லமையை என் மேல ஊற்றுன்னு கேளுங்க. பெந்தேகோஸ்தே நாள்ல இறங்கி வந்த பரிசுத்த ஆவியானவர், மேல் வீட்டறையில இறங்கி வந்த பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது இப்பொழுது என் மேல ஊற்றுங்க, என் மேல ஊற்றுங்க. உங்க குமாரரும் உங்க குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள், உங்க வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள். என் ஊழியக்காரர் மேல ஊழியக்காரிகள் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன
பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது அக்கினிமயமான நாவுகளாக, பிரிந்தெறியப்பட்ட நாவுகளாக அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை, அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இப்ப என் மேல ஊற்றப்படட்டும், என் மேல ஊற்றப்படட்டும். எல்லா வாய்களை திறந்து கேளுங்க. நீங்க உண்மையா தாகத்தோடு கேட்டா கர்த்தர் இன்னைக்கு உங்க பாத்திரத்தை நிரப்ப போகிறா. இன்னைக்கு உங்க பாத்திரத்தை அவர் நிரப்ப போகிறா. எல்லா வெறுமையான பாத்திரங்கள் இயேசுவின் நாமத்தில் இப்ப நிரப்பப்படட்டும். எல்லா வெறுமையான பாத்திரங்கள் இயேசுவின் நாமத்தில் நிரப்பப்படட்டும். ஒரு மனதோடு யாரும் வேடிக்கை பார்க்காதீங்க, யாரும் சந்தேகப்படாதீங்க. கர்த்தர் இன்னைக்கு உங்களை நிரப்பி தான் அனுப்ப போகிறா. இன்னைக்கு உங்களை நிரப்பி தான் அனுப்ப போகிறா. ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும் பொழுது சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிறா. சிலருடைய சரீரங்களை கர்த்தருடைய உயிர்ப்பிக்கிற வல்லமை இப்ப இறங்க போகிறது. எல்லா பலவீனத்தின் கட்டுகள் இப்பொழுது மாறப்போகிறது. இயேசுவின் நாமத்தில் அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை, அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இப்பொழுது அனலாய் ஊற்றப்படட்டும். இப்பொழுது ஊற்றப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஊற்றுமையா உம் வல்லமையை, ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். நல்ல கைத்தட்டி பாடுவோமா? ஊற்றுமையா, ஊற்றுமையா உம் வல்லமையை, ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்து நிற்கிறேன், நான் தாகத்தோடு. உண்மையா பாடுனீங்கன்னா இன்னைக்கு ஊற்ற போகிறா. மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. இன்றைக்கு எங்க ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அந்த அபிஷேகத்தின் வல்லமை ஊற்றப்படட்டும். இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. ஊற்றுமையா உம் வல்லமையை. நல்ல கையை தட்டி விசுவாசத்தோடு பாடுங்க. இன்னைக்கு உங்களை தான் கர்த்தர் நிரப்ப போகிறார். இன்னைக்கு உங்களை நிரப்பும்படி தான் இந்த ஆராதனையில கடந்து வந்திருக்கிறார். தாகத்தோடு கேளுங்க. நான் தாகத்தோடு காத்து நிற்கிறேன், முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே, கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. கேட்போமா? முதியோர் மேலும். நான் வயசாயிட்டு எனக்கு இனிமே ஏன் அபிஷேகம் நினைக்காதீங்க. கர்த்தர் உங்க மேலதான் ஊற்ற போகிறார். ஆமென். ஊற்றுமையா ஓ வல்லமையை. நல்ல கையை தட்டி ஆவியில நிறைஞ்சி பாடும்போது ஓ வல்லமையை, தாகத்தோடு காத்து நிற்கிறேன், நான் தாகத்தோடு காத்து நிற்கிறேன். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றேன், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்று. ஊற்றுங்கப்பா ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும். தண்ணீரை ஊற்றுவேன் என்று, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்று. ஊற்றுமையா ஓ வல்லமையை, ஊற்றுமையா ஓ வல்லமையை, தாகத்தோடு காத்து நிற்கிறேன், நான் தாகத்தோடு காத்து நிற்கிறேன். ஊற்றுமையா, ஊற்றுமையா ஓ வல்லமையை. ஊற்றுங்கப்பா. ஊற்றுமையா ஓ வல்லமையை, தாகத்தோடு காத்து நிற்கிறேன், நான் தாகத்தோடு காத்து நிற்கிறேன். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. அவரை நோக்கி கூப்பிடுவோமா? ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆண்டோட கேட்போமா? இந்த வாரம் முழுவதும் என்னை நீங்க தான் நடத்தி செல்லணும், என்னை நீங்க தான் கரம் பிடிச்சு நடத்தி செல்லணும்னு சொல்லி நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. தாகத்தோடு கேளுங்க. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆண்டோட கேட்போமா? எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. ஒவ்வொரு நாளும் என்ன கரம் பிடித்து எங்கு செல்ல வேண்டும் வழி நடத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாம்
தடுத்து நிறுத்தும். இந்த வாரம் முழுவதும் நீங்க விரும்பாத காரியம், நீங்க துக்கப்படுத்துகிற காரியம் எதுவுமே எனக்கு வேண்டாம்னு சொல்லுவோமா? தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும், எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. ஒவ்வொருவரையும் உங்க அபிஷேகத்தின் வல்லமையால் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. நல்ல ரெண்டு கரங்களை தட்டி அந்த ஆவியானவர் ஒரு விசனம் நிரப்பும்படியாக, ஒரு விசனம் ஆள்கொள்ளபடியாக, எல்லா மாம்சத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டபடியாக, ஆவியின் மனிதன் இப்பொழுது உயிர்ப்பிக்கப்பட்டபடியாக, எல்லா உலர்ந்து போன பள்ளத்தாக்குல உலர்ந்து போன எலும்புகள் எப்படி உயிரடைந்ததோ இயேசுவின் நாமத்தில், எங்கெங்க பகுதியில் உலர்ந்து போய் இருக்குதோ உலர்ந்து போன எல்லா பகுதிகளையும் இந்த ஆராதனை நிலையில் அது உயிர்ப்பிக்கப்படுவதாக. உங்க ஆவியின் ஆலைகளை நிரப்பினதற்காக நன்றி ஆண்டவரே. உங்க அபிஷேகத்தின் வல்லமையான ஆலைகளை ஊற்றினதற்காக நன்றி ஆண்டவரே. உம்மை நாங்கள் மனதார ஸ்தோத்தரிக்கிறோமப்பா. உம்மை துதிக்க துதிக்க, உம்மை பாட பாட, உம்மை ஆராதிக்க ஆராதிக்க எங்களை உம்முடைய வல்லமையால் நிரப்பினதற்காக ஸ்தோத்திரம். உங்க அபிஷேகத்தினால் எங்களை வழி நடத்தினதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் மனதார ஸ்தோத்தரிக்கிறோமப்பா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் தன்னுடைய ஆவியால் நம்மை நிரப்புகிறவர், நம்மை அபிஷேகிக்கிறவர், நம்மை அவருடைய பிள்ளையாக மாற்றி அவருடைய நம்மை ராஜாக்களாக ஆசாரியராக மாற்றுகிற நல்ல ஆண்டவர் இயேசுவே. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோமப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோமப்பா. அந்த பரிசுத்தம் உள்ள தெய்வத்தை நோக்கி பார்த்து அப்படியே வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவோமா? சிங்காசனத்தில் வீற்றிருக்கோ பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? சிங்காசனத்தில் வீற்றிருக்கோ பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆராதனை. நல்ல கரங்களை உயர்த்தி அந்த சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற ஆண்டவரை பார்த்து ஆராதனை உமக்கே, ஆராதனை முழு பலத்தோடு, ஆராதனை உமக்கே. ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை. அவரை பார்த்து சொல்லுவோமா? உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும். நம்மை புரிந்து கொள்ளுகிற தேவன், உம்மை போல புரிந்து கொள்ள, உம்மை போல அரவணைக்க, உம்மை போல அரவணைக்க யாரும். நீர் போதும், நீர் போதும் என் வாழ்விலே. கையை உயர்த்தி ஏசப்பா பார்த்து சொல்லுங்க, நீங்க மட்டும் எனக்கு போதுன்னு சொல்லுங்க, நீங்க மட்டும் எனக்கு போதுன்னு சொல்லுங்க. ஆமே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும். மலை போன்ற துன்பம், மலை போன்ற துன்பம் என்னை சூழ்ந்த போது அதை பனி போல உருகிட செய். எத்தனை முறை மலை போன்ற துன்பம் என்னை சூழ்ந்த போது அதை பனி போல உருகிட செய்பவரே, கண்மணி போல் என்னை காப்பவரே, விலகாமல் துணை நின்று நடத்துவரே, கண்மணி போல் என்னை காப்பவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீர்
நீர் போதும்னு சொல்லுங்க. நீர் அல்ல வலது கரத்தை உயர்த்தி என் வாழ்க்கையில நீங்க மட்டும் போதும், எல்லாவற்றை விட உம்மை நான் அதிகமாய் நேசிக்கிற ஆண்டவரே சொல்லுவோமா? நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே, ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. ஆஹா அல்லேலூயா. எல்லா துதி கன மகிமையும் உம ஒருவருக்கே செலுத்துகிறோம் அப்பா. பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூலோகத்தில் செய்யப்படுவதாக என்று சொன்னீரே. பிதாவாகிய தேவனை, குமாரனாகிய இயேசுவை, பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆஹா அல்லே